ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஜனம்மா, நம்ம சேது, கேடி எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம தமிழும் நம்ம சிபியும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க ரொம்பவே குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜானுமா சொல்கிறாங்க, அப்போ ஃபயர் போடலாம், ஃபயர் போட்டு நம்ம எல்லாருமே வந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கேடி சொல்கிறாங்க, அதுவும் சரிதான், சரி வாங்க எல்லாரும் போயிட்டு நம்ம ஃபயரை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜானுமா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ இரு, நீ போகாத, நீயும் சிபியும் போய் வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. தமிழும் வந்து சரி ஜனமா, நாங்கள் போய் இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ வந்து ஜானுமா வந்து நான் வந்து ஒரு காரணமாக தான் சொன்னேன், கோச்சிக்காத கேடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்கும், அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி அதுக்காக என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேடி வந்து ஜானுமா கிட்ட கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிட்டு பேசினாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்கல்ல அப்படின்னும் போது அப்போ தான் வந்து கேடி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு வந்து சிபிக்குள்ளே ஒரு சடனான ஒரு மாற்றம், திடீர்னு பயப்புல வந்து தமிழ்கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறான், ரொம்பவே அக்கறையாக இருக்கான், சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்றான், எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேடி சொல்கிறாங்க. சேது அதெல்லாம் விடு, சந்தோஷமாக இருந்தால் போதாதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனமா சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள எனக்காக அவங்க நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்குள்ள புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேரையும் போய் வந்து இந்த வேலையை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது ஜனமா சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழும் சிபியும் வந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிபி வந்து எல்லாருமே அவரை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா தமிழ்கிட்ட போய் சொல்கிறாங்க, தமிழ் எல்லாரும் நம்மளே பார்த்துட்ருக்காங்க, நீ கொஞ்சம் சிரித்து பேச அப்படின்னு சொல்லும் போது, என்ன சார் பேச சொல்கிறீங்க, உங்களை மாதிரி வந்து என்னால் நடிக்க முடியல, நீங்கள் ரொம்பவே ஓவராக வந்து நடிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சிபிக்கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு மட்டும் என்ன, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணல, நீ எவ்வளோ கேடியாக இருப்ப, எப்படிலாம் நடித்து என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லி சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, உங்களை விடலாம் என்னாலலாம் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, உங்ககிட்ட சிவாஜி எம்ஜிஆரே வந்து தோற்றுருவாங்க, அந்தளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க, அந்த அளவுக்கு எஃபெக்டை போட்டு நடிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனமாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபி வந்து ஜனமா முன்னாடி இந்த மாதிரி நடிச்சு காட்டுறாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து பாசமாக இல்லை, ஜனமாக்காக தான் இந்த வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்த நம்ம சம்யுக்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆத்திரமாக வராங்க. என்ன இவங்க, அவன் வந்து சும்மானா என்கிட்ட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், இவ என்னன்னா ரொம்பவே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க, நடக்கிறத பார்த்தா ஒன்றுமே புரியலையே, சிபி ஒருவேளை நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சம்யுக்தா நினைக்கிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு கணேஷ் வந்து ரொம்பவே எரிச்சலாக வராங்க. வெண்பாவும் அப்பா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து நம்ம இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக வராங்க இந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து எப்படி இந்த தமிழை ஜனாமா மனசில் இருக்கிற அவங்க தமிழ் இருக்கா பார்த்தீங்களா, அந்த தமிழை வந்து அவங்க மனசுலேருந்து எடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சம்யுக்தா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியோட அப்பாவை வந்து நம்ம சேது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வெறுப்பேற்றுற மாதிரி அந்த இடத்துல ரொம்பவே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கிள் நம்ம போயிட்டு ஒரு தம்மு போட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரால் எதுவுமே பேச முடியாதனால ரொம்பவே வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க. நம்ம கேடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சீனே வந்து நல்லாவே இருக்காது, அந்தளவுக்கு கேடியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சம்யுக்தாவோட அண்ணன் வந்தோடனே சம்யுக்தா வந்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆனால் நீ எங்கே போன, நீ போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா ஓவராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சம்யுக்தா கிட்ட அங்கே அண்ணன் கேட்குறாங்க, என்ன தான் அப்படி ஆச்சு அப்படின்னும் போது இந்த தமிழும் இந்த சிபியும் ரொம்பவே வந்து கொஞ்சம் குழாவிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க உண்மையிலே ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா எனக்குன்ட்டு புரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அண்ணனுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. சம்யுக்தா சொன்னதை கேட்டுட்டு உடனே ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாங்க. அப்போ சம்யுக்தா கேட்குறாங்க, எதுக்காக என்ன அடிச்ச இப்போ அப்படின்னும் போது, ஆமாம் உன்னை எதுக்காக அந்த வீட்டுக்காக
அனுப்புன அந்த வேலையை நீ செய்யாமல் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு நல்லா உடம்ப மட்டும் வளர்த்து வச்சுருக்க, மூளையில வந்து மங்கி போகிற அளவுக்கு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமிக்தாவோட அண்ணன் சமிக்தா ரொம்பவே வந்து கடுமையாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை இதுக்காக தான் லண்டனில் போய் படிக்க வச்சேனா, அதுக்காக நான் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, அதனோட அருமெல்லாம் உனக்கு தெரியுமா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது அந்த சொத்தை நம்ம அடைஞ்சி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா நீ என்னன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கதையாக வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ சமிக்தா சொல்கிறாங்க, ஆனால் இந்த வாட்டி எப்படியாவது இந்த தமிழை விடவே கூடாது, கண்டிப்பாக ஜனமா எவ்வளோ இவன் மேலே மரியாதை வச்சுருக்காங்களோ அது ஒன்றுமே இல்லாமல் நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சமிக்தா வந்து அவங்க அண்ணக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் அவளை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், ஆளை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அவளை இந்த வீட்டில் இல்லாமையே ஆக்கிடுவேன், ஆளே இல்லாமல் கூட நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சமிக்தாவை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம சமிக்தா பேசுகிறதெல்லாம் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவோட வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து வெண்பா பண்ணுற வேலையால் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் சம்யுக்தா தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சிபி கிட்ட மாட்டிக்கிட்டு சம்யுக்தா முடிச்சுட்ருப்பாங்க. நான் எதுவும் பண்ணலை சிபி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லும் போது கூட சிபி கேட்காம நம்ம சம்யுக்தாவை திட்டிட்டு போயிடுவாங்க. அதை மாதிரி தான் இப்போவும் வெண்பா வந்து எப்படியாவது தமிழை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு நம்ம வெண்பா என்ன பண்ண போகிறாங்கன்னா தமிழை ஏதாவது பண்ணிவிட்டு அதை சம்யுக்தா மேலே போட்டுருவாங்க. அப்போ சம்யுக்தா சொன்ன ஆடியோவை தான் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து எல்லாருக்கிட்டே காட்டுவாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் வெண்பா வந்து மாட்ட போகிறாங்க. அதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.